சிக்கந்தர் எப்படி வந்தார் அப்படின்னா அதுக்குள்ள பெரிய கதை இருக்கு சார். நீங்க இந்த அதாவது வரி நிறைய எழுதலாம். ஒரே ஒரு வரி சொல்றேன். ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. எங்க இருந்து? சவுதியில இருந்து. சவுதியில இருந்து சமய பிரச்சாரம் பண்ண வந்த ஒரு குழு பாண்டிய மன்னனை வீழ்த்தி அரண்மனையை கைப்பற்ற முடியுமா அப்படின்னா அன்னைக்கு இருந்த சமூக நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை. சங்ககால பாண்டியர்களிடம் இருந்த அவர்கள் கலப்பரர்கள் ஆட்சி நடக்கும் போது சங்ககால பாண்டியர்கள் காலத்திலே இவங்க வந்துடுறாங்க. யாரு? பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க, ஆரியர்கள் உள்ள வந்துடுறாங்க. வந்து பிரமதைய நிலங்களாக அன்னைக்கு என்ன நில அமைப்பு? ஒரு நதி ஓடும். அந்த நதியை ஒட்டி அப்படியே இருக்கிற நிலங்களை புறத்துக்கு சரி பண்ணுவாங்க. சரி பண்ணி அதை என்ன செய்வாங்க? நிலத்துக்கு விவசாயத்துக்கு ஏற்றதான் மாற்றி ஒரு 500 மக்கள் உழைப்பாளி மக்களை செஞ்சு வச்சிருப்பாங்க. இவன் மன்னன் என்ன பண்றான்? பிரமதைய நிலமாக கொடுக்கறதா, நிலத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, மறந்துடாதீங்க. அந்த 500 பேரையும் அடிமையாக சேர்த்து கொடுப்பது, அதான் பிரமதேயம். அப்படி சங்ககால பாண்டியர்கள் கொடுக்கிற பொழுது கலப்பினர்களுடைய ஆட்சி ஒரு 300 ஆண்டு காலங்கள் நடக்கிறது. அவன் வந்த பார்ப்பனர்கள் முழுவதையும் வச்சு செய்து செய்யறான். கலப்பினர்கள் யார்? அவர்கள் யார்? அவர்கள் வரலாறு என்ன? அவர்கள் கன்னடத்தில் இருந்து வந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல, நான் 25 கல்வெட்டு, நான் வந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள் 50 கேள்வி கேட்டு வச்சிருக்கேன். கலப்பினர்கள் யார்? நீ கன்னடர் ஏன் அழுத்தி சொல்ற? அப்பனா இங்க இருந்த விஜயநகர பேரரசு யார்? விஜயநகர பேரரசுன்னு சொல்ல தெரியுதுல, அவனை ஏன் நீ கன்னடர்னு சொல்ல தெரியல? அவனை ஏன் கலைஞர்னு சொல்ல தெரியல? ராஷ்டிரகூட பேரரசுன்னு ஏன் சொல்ல தெரியல? அப்ப வரலாறு அவன் தேவைக்காக சொல்றான். கலப்பினர்கள் பார்ப்பனர்களிடம் இருந்த நிலங்களை பறித்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதான் இருண்ட காலமாச்சு. அவங்க இருண்ட காலம்னு சொல்லிட்டாலே போதும். அவங்க கருப்பான ஆளுன்னு சொல்லிட்டாருனாலே அவன் நல்லவன் அர்த்தம். சிவப்பு அப்படின்னு ஒரு ஆளை சொல்லிட்டாங்கன்னா விளக்கமா கட்டைன்னு அர்த்தம். அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அது இருண்ட காலம். என்ன இருண்ட காலம்? அது என்ன இருண்ட காலம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா கலப்பினர் ஆட்சி இருண்ட காலம்னு ஏன் சொல்றான்? குப்தர்கள் காலம் என்ன காலம்? பொற்காலம். அடைக்கப்பா, குப்தர்கள் காலம் பொற்காலம், கலப்பினர் காலம் இருண்ட காலம். குப்தர்கள் காலம் ஏன் பொற்காலம்? பார்ப்பனர்களால், பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனரால் நடத்தப்பட்ட முதல் ஆட்சி. எனவே அது பொற்காலம். வரலாறு இப்படிதான் சொல்லிக் கொடுப்பான். அப்ப கலப்பினர்களை வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி பாண்டியர்கள் வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வேள்விக்குடின்னு ஒரு செப்பேடு இருக்கு. அந்த செப்பேட்டை இந்த புத்தகத்துல பதிஞ்சிருக்கேன். அதுல என்ன சொல்றான் தெரியுமா? சங்ககால ஒரு ஐயர் வந்து ஒரு ஐயர் பேசுறான். அவன் சொல்றான், அந்த செப்பேடு எங்க இருக்கு தெரியுமா? லண்டன்ல இருக்கு. அதுல இருக்கிற டாக்குமெண்ட் அதுல பதிஞ்சிருக்கேன். அவன் சொல்றான், சங்க காலத்துல இருந்தவங்க தாத்தா நிலத்தை பூரா என்கிட்ட கொடுத்தாரு. நிலத்தை பூரா கொடுத்தாரு. கலப்பினர்கள் என்ற கொடியவர்கள் வந்தார்கள். நிலத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. எனவே மன்னா நீ எங்களுக்கு நிலத்தை கொடு அப்படின்னு ஒரு பார்ப்பனர் கேட்கிறாரு. அதான் வேள்விக்குடி செப்பேடு. அந்த செப்பேடின் அடிப்படையில் இவங்க நிலத்தை கொடுத்தாங்க. மக்கள் பாண்டியர்கள் மேல கோவப்படுறாங்க. கோவப்பட்ட நேரத்தில் சிக்கந்தர் வரார். சோழர்கள் போய் மதுரையை அடிச்சிடலாம். 1185 அவர் வந்த காலம். வந்து இறங்குறாங்க. சமய பிரச்சாரம் நடக்குது. அரபு வணிக குழுக்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுக்குள்ள. இந்த வரலாறுகள்லாம் சேர்ந்துதான் சமூகம் அன்றைக்கு பாண்டியர்களுக்கு எதிராக இருந்தது. எனவே ஒரு 250 பேர் கொண்ட குழு என்ன செய்யறாங்க? வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் மலைக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அதுல ஒரு பெரிய சண்டை. என்ன நடந்ததுங்கிறத கல்வெட்டு ஆய்வுகளோடு பதிவு செய்திருக்கிறேன். இதை வச்சு இன்னைக்கு கலவரம் பண்ணலாமா? சிக்கந்தர்னு ஒரு ஆலயம் தர்கா இருக்கு. அந்த தர்கா வீழ்த்தணும். தர்காவை கட்டியவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தர்காவை கட்டியவன் யார் தெரியுமா? குலசேகர பாண்டியன். அந்த மன்னன் தான் அந்த தர்கா உருவாக்குறான். குலசேகர பாண்டியன் தான் உருவாக்குறான். சிக்கந்தர் மலைன்னு முதல்ல யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா போகர் என்ற சித்தர் தான் முதலில் என்ன செய்யறாரு? சிக்கந்தர் மலைன்னு சொல்றாரு. முஸ்லிம்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை போய் நான் இடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, கலவரத்தை உருவாக்க போறேன்னு சொன்னா, வரலாற்று ஆய்வுகளின்படி இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அடிப்படையில் 172
ஏக்கர் அந்த மலை சுத்தி மலை 172 ஏக்கரும் சர்வே நம்பர் 129 படி ஏஎஸ்ஐக்கு சொந்தமானது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானது. சார் அங்க யாருமே வழிபட முடியாது. எல்லாரும் போங்க சாமி கும்பிட்டுருக்குன்னு விட்டாங்க. அவ்வளவுதான். அங்க போய் நீங்க எதையும் ஏற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. எல்லா ரெக்கார்டும் கையில இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நிற்கும். ஆனா இவர்கள் அரசியலுக்காக ஓட்டுக்காக செய்கிறார்கள். மன்னர்கள் என்ற பெயரில் தூண்டி விடுகிறார்கள். இந்த மன்னர் என்ற மண்ணாங்கட்டிகளை போட்டு உடைக்கணுமா வேண்டாமா? அதை திருமாவளவன் பேசினா அவர் யாருக்கு எதிராக? அவரை கொண்டு போய் எதிராக நிப்பாட்ட முடியுமா? திருமா யாரு? ஒரு விஷயம் சொல்றேன். அரசியலை மூணா பாருங்க. ஒன்று அரசியல் தளம், 2 சமூக தளம், 3 பொருளாதார தளம். அரசியல் தளத்தில் திருமா என்ன ஸ்டாண்ட் எடுக்க? அவன் மனு நீதிங்கிறான், இவர் சமூக நீதிங்கிறார். அவன் மத வெறிங்கிறான், இவர் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாரு. அவன் பெண் அடிமை தனம்னு சொல்றான், இவர் பெண் விடுதலை அப்படிங்கிறார். அவன் அம்பானி அதானிக்கான வளர்ச்சிங்கிறான், இவர் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறதுல நிற்கிறார். இதான திராவிட மாடல் அரசினுடைய கோட்பாடா இருக்கு. அந்த கோட்பாட்டோடு இணைந்து நின்றுதான் இவர் பேசுறாரு. இதுதான் இவருடைய அரசியல் தளம். சமூக தளத்தை பத்தி ஜீவசகாப்தன் அழகா சொன்னார். எந்த ஒரு சமூகம், நான் எனக்கு ராமநாதபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் டிபிஐ வச்சிருந்த மலைச்சாமி இருக்கார்ல, மலைச்சாமியும் நானும் ஒன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். நானும் மலைச்சாமி மயில் வினோத்து இன்னைக்கு அண்ணன் 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 இப்ப கூப்பிட்டே இருப்பாங்க. இப்ப மலைச்சாமி மிகப்பெரிய போராட்டக்காரர். அன்றைக்கு அவர் ஆதிக்க ஜாதியினரால் வேறு மாதிரி பார்க்கப்பட்ட காலத்தில் நாங்கள் எல்லாம் மலைச்சாமி கூட நின்று போராடி இருக்கிறோம். மானாமதுரை வீதியில் மறந்துடுறோம். மானாமதுரை வீதியில் நான் போராடி இருக்கிறேன், பரமக்குடி வீதியில் போராடி இருக்கிறேன், மதுரை வீதியில் போராடி இருக்கிறேன். அண்ணன் திருமா அப்போது மதுரையில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அப்பையும் தெரிய வர நான் அப்படிதான் தெரியாது நேரம். ஆனா மலைச்சாமிகளோடு நாங்கள் பயணப்பட்ட காலத்தில் கூட அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து மண்ணு கட்டுவோம். அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணு, தீண்டாமை கொடுமை அகற்றி நிறுத்து. சார் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் சார், என்னோட படிச்ச ஒரு தலித் பையன் சொல்லிட்டாங்க. அது தலித்தா இல்லைன்னா எனக்கு தெரியாது சார். அவன் வீட்டுக்கு போயிட்டேன், முருகன் பேரு. முருகன் வீட்டுக்கு போய் இறங்கிட்டேன், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். அவன் வீட்டுக்கு வர சொல்லிட்டான், நாங்க போயிட்டோம். அங்க போனதான் தெரியுதா அவன் வந்து தலித்து பையன்னு எனக்கு தெரியாது. நான் போயிட்டேன். போய் முருகன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இப்படி போய் அப்படி திரும்புங்க. சரி திரும்பிக்கிடுவோம், ஒரு டீ குடு அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் டீ குடு அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வாழை இலைய சுருட்டி எனக்கு டீ கொடுத்தான். சம்பவம் நடந்தது 1992. வாழை இலைய சுருட்டி டீ கொடுத்தான். நான் அவனை பார்த்தேன். யாருக்கு கொடுக்குற? எனக்கு கொடுக்குறியா? அவங்க எல்லாரும் இங்க அப்படித்தான் குடிப்பாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க குடிக்காத குடிக்கல எனக்கு தெரியாது. எனக்கு நீ கொடுத்த, நீ என்ன செய்யற? சட்டத்தை மீறல, மனுஷனை மதிக்கல. நாங்களே உட்காந்துட்டேன் வாசல் சுத்தி 50 பேர் அருவாளோட நிற்கான். நான் உட்காந்துருப்பேன். அரசு பண்ணி இவனை தூக்கு போல இல்லை, இவன் கடையை தூக்கு அப்படின்னு சொல்லி 3 நாள் அந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. ஒத்தையில அவனுக்கு யாரும் தெரியும். சண்டை போட்டு கடைசியில் அவன் என்ன பண்றான்? யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் என்ன செஞ்சான்? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன்னு தாசில்தார் ஆஃபீஸில் வச்சு டிஎஸ்பி ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்துறேன். நான் சொன்னேன், டம்ளர்ல குடு, அந்த ஊர் ஜனத்தை பூரா வர சொல்லு, குடிக்க வை, கழுவு. அது வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு அந்த ஊரில் உட்காந்து. இந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் எதுக்கு சார், நாங்களாம் டீ கடை வச்சிருக்கோம்ல, இங்கே வாங்க சார் டீ குடிப்போம். உங்க கடையில நீங்க குடிச்சுக்கங்க, நான் இந்த கடையில குடிக்கிறவங்க எனக்கு குடி கொடுத்தா அவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா நம்ம போனதுக்கு முன்னாடி 2 ஊருக்கு சண்டை உருவாக்கி விட்டுருவாங்க. ஆனா ஒன்னொன்று புரிஞ்சுக்கங்க, அந்த போராட்டத்தில் என்னோடு அதிகமாக அந்த ஊர் முழுவதும் விலகி நிற்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற 50 இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து நின்னாங்க. தப்பு அப்படின்னு சொல்லி அதான், அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், தீண்டாமை கொடுமையை எப்படி போக்குவது? தீண்டாமை என்ற ஒரு விஷயத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக, அவர்களோடு மோதுவதன் மூலமாக அல்ல, அவர்களோடு உணர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு
மூலமாக அவர்களை நம்மோடு இணைப்பதன் மூலமாகத்தான் தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியும் என்று அம்பேத்கர் சொல்வார். நடமாடும் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் என்று நான் அழுத்தம் திட்டமாக பதிவு செய்வேன். ஏன்னா அவரால் நினைச்சா ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும், அவரால் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு பெரிய மக்கள் திரளை அறிவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடியவர் அறிவாசால் அம்பேத்கர் என்று சொன்னால் நடமாடும் அறிவாசால் திருமாவளவன் என்று நான் ஓடிய சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பொருளாதார தளத்தில் எல்லாரும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று போராடக்கூடிய சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், அந்த குணம் யாருக்கு வரும் தெரியுமா? இல்ல, நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னு சொல்லிட்டே தெரிவாங்க தெரியுமா? யாராவது சில பேர் இவனுக்கு எப்படியாவது கிட்டே செஞ்சு சோழி முடிச்சணும்னு அலைவான். அதெல்லாம் விட்டுருங்க, நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குல்ல, ஒரு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு திருமாவளவன். நல்லது செய்யணும், சமூகத்துக்கு நல்லது செய்யணும், அதுக்கு நல்லது செய்யணும், உங்களுக்கு நல்லது செய்யணும், எவனுக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காத ஒரு குணம் அண்ணன் திருமாவளவனுக்கு உரியது. எனவேதான் அவரால் அரசியல் பார்வை பார்க்க முடிகிறது, சமூக தளத்தில் இயங்க முடிகிறது, பொருளாதார தளத்தில் மக்களுக்காக இயங்க முடிகிறது. இந்த மூன்றின் மொத்த உருவமாக அவர் என்ன செய்கிறார்? அரசியல் தளத்தில் செயல்படுகிறார். அவர் இந்த பகுதியில் பார்த்தா இன்றைக்கு அவர் நடமாடும் ஒரு பெரியார், நடமாடும் ஒரு அம்பேத்கர், தெளிவாக நாம் சொல்லலாம், நடமாடும் ஒரு மார்க்ஸ். அந்த அடிப்படையில் தான் அவரை நாம் பார்க்க முடியும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஜாதியில் அவர் கீழே, இவங்க வசந்தவங்க, என்ன ஒட்டகைச்சி விங்கிக்கா பிறந்தியா அதான் வசதியா இருக்கும். நாங்க பிறப்பால் உயர்ந்தவர்கள். பிறப்பால உயர்ந்தது எது? ஒட்டகைச்சி தானே, அதான் கழுத்தெல்லாம் பெருசா நீளமா இல்லை, பிறப்பால் உயர்ந்தது. பிறப்பால் ரொம்ப நாங்க வலுவானவர்கள். யாரையா? மனுஷன் இல்லையா? பிறப்பால் உயர்ந்தவர்கள். ஆனால் பொருளாதாரத்தை நாங்கள் பிச்சை எடுப்பவர்கள். ஐயப்பா, பொருளாதாரத்தை நீங்க பிறப்பாலே உயர்ந்துட்டீங்களா? அதுலயும் சேர்த்த இடம் உயர்ந்திருக்க வேண்டியதானே? இல்லை, நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், பொருளாதாரத்தால் பிச்சை எடுப்போம். அது என்ன தெரியுமா? அதுனா ஐஸ்கிரீம் டீ மாதிரி. ஒன்று டீனா சூடா இருக்கணும், ஐஸ்கிரீமா கோல்டா இருக்கணும், ரெண்டுமா இருக்கணும். ஒன்று கட்டில் பிரியாணி இருக்கணும், இல்லாட்டா நாங்க இதையும் திம்போம், நாங்க அதையும் திம்போம் அப்படின்னா அது வேற. அப்படின்னு சொன்னா நாங்க சொல்றோம்யா, நாங்க பாதிக்கப்பட்டவங்க, சமூகத்துல முன்னால் பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு தலித்துன்னு ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க. தலித்துனா என்ன? தல் என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, சீரழிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட என்று பொருள். தலித் என்றால் அடக்குதலில் இருந்து மீறுபவன்